கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபை மக்களை பார்த்து புத்தி இல்லாதவர்களே என்று அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களா என்றும் கேட்கிறார். காரணம், அவர்கள் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தும் நியாயப்பிரமாணத்தினாலே தாங்கள் நீதிமானாக்கப்பட முடியும் என்று எண்ணி முயற்சி செய்கிறார்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடுமாற்றம் அடைந்தார்கள். இன்று நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தும் பல நேரங்களில் நம்முடைய சுய முயற்சியினாலோ அல்லது செயல்களினாலோ நம்மை நீதிமானாக்க முயற்சி செய்யலாம். அப்படி நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் நாமும் புத்தியினர்களாகவே இருப்போம். நாம் சத்தியத்தை மெய்யாகவே விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அதற்கு முதலில் கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தடுமாற்றம் ஏற்படும். எனவே நம்முடைய விசுவாசமே நம்மை ரட்சித்து நீதிமானாக்கும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.